அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 40 வயதுக்கு மேல தூக்கம் சரியா வரல டாக்டர். இது தூக்கம் சார்ந்த ஒரு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, நிறைய சமயங்கள்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும், கட் இம்பேலன்ஸ்னாலையும் தான் இது வருது. ஸோ இந்த மாதிரி 40 வயதுக்கு மேலே தூக்கமின்மை எதனால் வருது, இதை எப்படி சரி பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு 42 வயது பெண்மணி வந்திருந்தாங்க. டாக்டர், நைட்டில் தூக்கத்தை தொடங்குறதே எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுவும் நான் ஒரு 10 மணிக்கு படுக்க போனோம் அப்படின்னா 12 மணிக்கு தான் தூங்குறேன். ஸோ நைட்டில் ஒரு 3 மணிக்கு மேலே திருப்பியும் எனக்கு தூக்கம் தடைப்பட்டுருது. ஸோ அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணினாலுமே திரும்பி தூங்க முடியல. காலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கு மேலே தான் எனக்கு திருப்பி தூக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இதுக்காக மாத்திரை போடுறேன், தூக்கத்துக்காக மாத்திரை போடுறேன். தூக்க மாத்திரை போடும் பொழுது நைட்டில் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. டே டைமில் ரொம்ப டயர்டாக இருக்குது. டே டைமில் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்போ கூட என்னுடைய மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் என் மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பிபியும் அதிகப்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸோடு தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 42 வயது அப்படிங்கிறது ஹார்மோன்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஏன்னா அந்த பெண்மணி சொன்ன விஷயம், நான் இப்போது பையனோட படிப்பை பற்றி நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறது, இல்லை அதை பற்றி எந்த காலேஜில் சேர்க்குறது, இதை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது நிறைய நம்ம யோசிக்கிறோம். அதே சமயத்தில் ஒரு 42 வயசு அப்படிங்கும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு வயிறும் செரிமான சக்தி கம்மியாக இருக்குது. ஸோ கட்டு இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னாலே முதல்ல நமக்கு தெரியக்கூடிய ஒரு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை தான். ஸோ இந்த தூக்கமின்மைக்கு நீங்கள் தூக்க மாத்திரை போட்டிங்க அப்படின்னா அது உங்களை ஒரு மாதிரி ட்ரௌசியாக வச்சுருக்கும். ஒரு மாதிரி நல்ல தூக்கம் இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி மயக்கம் இருக்கிற மாதிரி, ஒரு கவனம் இல்லாத மாதிரி, கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கும். ஸோ எதனால் இந்த காலகட்டத்தில் தூக்கமின்மை வருது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது அது நைட்டு நேரத்தில் திடீர்னு பீக்குக்கு போகும். ஸோ அப்போ நமக்கு உடனடியாக ஒரு மைண்ட் அலர்ட் ஆகி தூக்கம் தடைப்பட்டுரும். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனெல்லாம் கம்மியாகும் பொழுது இயல்பாகவே நம்ம பாடியோட டெம்பரேச்சர் மூளைக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இதே மாதிரியான பிரச்சனையை இதுக்கு முன்னாடியும் நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ காலகட்டத்தில் அது நமக்கு ஒரு மன அழுத்தமாக வரும். ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மி ஆகிறதுனால. ஸோ அதனால் நமக்கு நைட்டில் திடீர்னு தூக்கம் தடைப்படும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் நமக்கு தூக்கம் சரியாக வர மாட்டேங்குது. இந்த 2 விஷயம் நடக்குது அப்படின்னாலே கட்டும் இம்பேலன்ஸ்டாக இருக்கும். சாதாரணமாக கொஞ்சம் உணவுகள் சாப்பிட்டா கூட வயிறு உப்புசமாகிறது, பசி சரியாக எடுக்க மாட்டேங்குது, மோஷன் கரெக்டாக போக மாட்டேங்குது, வயிறில் ஏதோ ஒரு இரைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கட்டும் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. ஸோ இது மூணுமே எப்போவுமே பெரும்பாலும் சேர்ந்தே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு 40 வயசுக்கு மேலே ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அதே மாதிரி நம்மளுடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இது மூணும் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு தூக்கம் சரியாக வராது. இதை எப்படி சரி பண்ணணும்? ஸோ என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஹார்மோன்ஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொன்னாலும் கூட முதல்ல வயிற்றுலேருந்து தான் நம்ம சிகிச்சையை தொடங்கணும். டீடாக்ஸ் மெத்தட்ஸை நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. இந்த 7 நாள் நெய் மருந்து சிகிச்சையில் அவங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியானது. அதுலேயே அவங்களுடைய உடம்பு நல்ல ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுது. தூக்கம் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூக்கத்தை தொடங்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நார்மலாக வந்துடுச்சு. ஸோ படுத்து ஒரு அரை மணி நேரத்துலேயே அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு இந்த மிட் நைட்டில் வரக்கூடிய விழிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தது. ஸோ அதற்கு அவங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மெடிடேஷன் டெக்னிக்ஸும் உணவு முறை மாற்றங்களுடைய ஹார்மோனல் டயட் சார்ட்டும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். பால் சார்ந்த பொருட்களை அவாய்ட் பண்ணுறது, அதிகமாக இனிப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்கள், ஸோ ரீஃபைண்டு கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பிஸ்கெட் வகைகள், இதெல்லாமே அவங்களுக்கு நம்ம குறைக்க சொல்லியிருந்தோம். நிறைய அவங்களுடைய காய்கறி, கீரைகள், இந்த மாதிரி
மாதிரிலாம் நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. 3வதா சன்லைட் எக்ஸ்போஷர். நைட்லேயுமே வந்து அந்த நைட்டோட டெம்பரேச்சர் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு படுற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு நைட்டு டின்னர் வந்து 7 மணிக்கெலாம் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் வாக் பண்ணுங்கள். அது உங்களுடைய வீட்டை சுற்றியோ இல்லை வந்து மாடியிலையோ ஏதாவது வெளியில் போய் நீங்கள் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா உங்கள் பாடி வந்து தூங்குறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு, ஒரு இருட்டு வந்துருச்சு, இது எல்லாமே வந்து உணர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக காலையிலையும் சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஷர் ஆகி வந்து கொஞ்சம் நடக்கிறது, ஈவினிங்கும் வந்து அந்த டெம்பரேச்சருக்கும் சரி அந்த ஒரு இருட்டுக்கும் வந்து நம்ம உடம்புல நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே பழக்கப்படுத்துறது, இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். அதுவுமே வந்து அவங்களுக்கு நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுத்தது. அதே மாதிரி வந்து ஸோ அவங்களுடைய எக்ஸசைஸ் ஸ்கெடியூலும் கொஞ்சம் வந்து நம்ம யோகா பயிற்சிகள்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுலேயே நல்ல இரவு தூக்கம் இருந்தது. கூடுதலாக மானசா கேப்சூல்ஸும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அமுக்ரா, சடாமாஞ்சில், சங்குப்பூ இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் சேர்ந்து தான் இந்த மானசா கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நல்ல இரவு தூக்கம் வந்தது. இதில் ஒரு என்ன அழகான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 3 மாதம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த மாத்திரைகள் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு மானசா கேப்சூல்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறது, சன்லைட் எக்ஸ்போஷர் இதை மட்டும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. டயட்டையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இரவு தூக்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஒரு சின்ன சைடு எஃபெக்டாக வெயிட்டும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தூக்கம் சரியில்லாததுனால டே டைமில் வந்து அவங்க அன்கண்ட்ரோல்டாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு மாதிரி பசி வந்து அப்போ நல்லா சாப்பிடுவாங்க, ஆனாலும் ஒரு 2 மணி நேரத்தில் திருப்பியும் வந்து பசி வருது. அந்த சமயத்தில் நிறைய ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ நல்ல இரவு தூக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பசி உணர்வு எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ எடையும் வந்து ஒரு 5 கிலோ வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 40 வயசுக்கு மேலே தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஹார்மோன் சம்மந்தமான ஒரு பிரச்சனையாகவும் ஸ்ட்ரெஸ் சம்மந்தமான ஒரு பிரச்சனையாகவும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்மளுடைய வயிறு சம்மந்தமான ஒரு கட் இம்பேலன்ஸும் உருவாகும். இந்த 3ஐயும் சரி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தூக்க மாத்திரைகள் இல்லாமலே ஆரோக்கியமான முறையில் வந்து நம்ம தூக்கத்தை வரவழைக்க முடியும். மிக முக்கியமாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் ஹேண்டில் பண்ணலாம். அது உடம்புக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்காமல், ஃபார் எக்ஸாம்பிள் பையனுக்கு வந்து ஒரு ஸ்டடீஸ் பற்றி நான் யோசிக்கணும்னா அது என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கலாம். அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி பதட்டமாகி ஸோ பசங்க மேலேயும் நம்ம வந்து கத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணாமல் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணவும் நம்மளால் முடியும். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. நம்ம வாழ்க்கையில் 3ல் ஒரு பகுதியை வந்து நம்ம தூக்கத்தில் தான் வந்து கழிக்கிறோம். அது வந்து ஒரு ரெஸ்ட்டு கிடையாது, நம்ம பாடிக்கு ரீஜெனுவேஷன், அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போது 40 வயசுக்கு மேலே தூக்கம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா தூக்க மாத்திரைகளுக்கு தேடி போகாதீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் பொழுதும் தூக்கம் வராது. அதே மாதிரி விட்டமின் B12 வந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் சரியான தூக்கம் வந்து இருக்காது. வைட்டமின் D குறைபாடு, இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் இருந்தாலும் சரியான தூக்கம் வந்து இருக்காது. அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ இன்றைக்கி 40 வயசுக்கு மேலே தூக்கம் ஏன் சரியாக இல்லை, இதற்கான மிக முக்கியமான காரணங்களை பற்றியும் அதை எப்படி சரி பண்ணக்கூடியது அப்படிங்கிறத அந்த வழிமுறைகளையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.